கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் காசா யுத்தம் ஆரம்பித்த பிறகு 2024 இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது பண்ணும்படி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகு எத்தனையோ நாடுகள் அவரை கைது பண்ண உத்தரவிட்டன. இப்போது துருக்கி நாடு பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் இஸ்ரேலின் தலைவர்கள் 37 பேரையும் கைது செய்யும்படி உத்தரவு இட்டிருக்கிறது. இவர்களுடைய விருப்பங்களின்படி அவரை கைது செய்ய முடியுமா என்பதை முதலில் பார்ப்போம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கைது வாரண்டை மட்டுமே பிறப்பிக்க முடியும். காரணம், அந்த நீதிமன்றத்தில் இதுவரை 125 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் உறுப்பினராக சேரவில்லை. எனவே சர்வதேச நீதிமன்றமானது தன்னுடைய உறுப்பு நாடுகள் மூலமாகத்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்ய முயற்சிக்க முடியும். அதுவும் அந்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய முடியாது. உதாரணமாக இந்தியா அந்த நீதிமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறது. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இந்தியாவுக்குள் வந்தால் கண்டிப்பாக அவரை இந்தியா கைது செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. கைது செய்வதும் கைது செய்யாமல் இருப்பதும் அந்தந்த நாடுகளின் விருப்பமாகும். மேலும் அப்படி சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் போது ஐநா சபையில் வீட்டோ பவர் உள்ள ஒரு நாட்டினால் அந்த உத்தரவை தடுத்து கைது உத்தரவை அதை தடுத்து நிறுத்த முடியும். இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடாகிய அமெரிக்கா வீட்டோ அதிகாரம் உள்ள நாடாகும். அவரை கைது செய்ய விடாதபடி அமெரிக்கா தடுத்துவிடும். எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் இஸ்ரேலின் தலைவர்களையும் ஒருபோதும் கைது செய்ய முடியாது. தற்போது துருக்கி நாடு பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் சேர்த்து இஸ்ரேலின் 37 தலைவர்களை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் துருக்கி நாட்டிற்குள் சென்றாலோ துருக்கியின் வான்பரப்பிற்குள் சென்றாலோ உடனே கைது செய்வோம் என்று அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் தலைவர்கள் எதற்காக துருக்கிக்கு போக வேண்டும்? துருக்கிக்குள் போக வேண்டிய அவசியம் எதுவும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு கிடையாதே. இஸ்ரேலுக்கு துருக்கியை ஒருபோதும் பிடிக்காது. மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவனாக ஒரே ஒரு வல்லரசு நாடாக இருப்பது இஸ்ரேல் மட்டும்தான். இதனால் அங்குள்ள மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்ரேலின் மீது ஏகப்பட்ட பொறாமை. மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடல்லாத ஒரே நாடும் இஸ்ரேல் தான். எப்போதுமே இஸ்ரேலை தவிர மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு தலைவனாக தன்னை காண்பித்து கொள்ள துருக்கிக்கும் ஈரானுக்கும் இடையில் எப்போதுமே போட்டிதான். இந்த பெரியவன் போட்டியில் சவுதி அரேபியாவும் அடிக்கடி சேர்ந்து கொள்ளும். இப்போதும் கூட அப்படித்தான் துருக்கி நாடு இஸ்ரேலை எதிர்த்து பேசி தான் இஸ்லாமிய நாடுகளின் தலைவன் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்கிறது. அவ்வளவுதான். இதனால்தான் இஸ்ரேல் காசா போர் அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்ட உடனேயே துருக்கி தன்னுடைய சில நபர்களை தொண்டு நிறுவனத்தினர் என்ற பெயரில் காசாவுக்குள் அனுப்பியது. அங்கே துருக்கி கொடியை ஒரு வாகனத்தில் கட்டிக்கொண்டு காசாவில் அந்த வாகனம் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தது. என்னமோ துருக்கி காசாவுக்குள் போய் பயங்கரமாக சேவை செய்வது போல் காண்பிப்பதற்காக அப்படி செய்தது. அங்கு எந்த வேலையும் துருக்கி செய்யவில்லை. 21 வருஷங்கள் ஆனாலும் காசாவை கட்டி எழுப்ப முடியாது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். காசாவுக்குள் இஸ்ரேல் போட்டிருக்கிற குண்டுகளை வேதிப்பொருட்களை அகற்றவே 15 ஆண்டுகளானாலும் முடியாது என்று கணிக்கப்படுகிறது. துருக்கி ஏற்கனவே ஒன்றுமில்லாத பரம ஏழை நாடு. சர்வதேச நிதி மையத்திடம் கையேந்தி பிழைக்கிற ஒரு நாடுதான் துருக்கி. இதில் துருக்கி காசாவுக்குள் போய் மறுசீரமைப்பு வேலைகளை செய்யப்போவதாக கூறிக்கொள்கிறது. இதை இஸ்ரேல் விரும்பவே இல்லை. அது மாத்திரமல்ல, காசாவை நிர்வகித்து கண்காணிக்க போகும் அமைதிப்படையில் துருக்கி தன்னுடைய இராணுவத்தினரையும் அனுப்ப போவதாகவும், அந்த அமைதிப்படை என்பது துருக்கியின் தலைமையில் துருக்கியின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் கடந்த வாரம் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டத்தை கூட்டி துருக்கி பேசியது. துருக்கி இராணுவமே காசாவுக்குள் வரும் அமைதிப்படையில் இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் கூறிவிட்டது. பிறகு எப்படி தலைமை பதவி வகிப்பது? இந்த கோபத்தில்தான் இப்போது துருக்கி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச், உள்துறை அமைச்சர் பென்க்வீர், முப்படை தளபதி யாயிர் ஜமீர், இஸ்ரேலின் கடற்படை தளபதி டேவிட் சாலமன் இவர்கள் உட்பட இஸ்ரேலின் 37 தலைவர்கள்
துருக்கிக்குள் நுழைந்தால் கைது செய்து விடுவதாக கூறுகிறது. இவர்கள் துருக்கிக்கு போக போவதும் இல்லை, இவர்களை துருக்கி கைது செய்ய போவதும் இல்லை. இப்போது இஸ்ரேல் துருக்கியின் மீது பயங்கர கோபத்தில் இருக்கிறது. வெறும் விளம்பரத்திற்காக துருக்கி இப்படி பேசுகிறது என்று இஸ்ரேலின் அமைச்சர் குறிப்பிடுகிறார். மேலும் அவர்களை கைது செய்ய போவதற்கான காரணங்கள் என்னவென்றும் துருக்கி கூறுகிறது. பல காரணங்களை கூறுகிறது. அவற்றில் சில என்னவென்றால், இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்கிறது, யுத்த நிறுத்தத்தை மீறுகிறது, அப்பாவி மக்களை கொல்கிறது, காசா மக்களின் எல்லா கட்டிடங்களையும் இடித்து விட்டதால் அவர்கள் தங்க இடமில்லாமல் கல்லறைகளில் போய் குடியிருக்கிறார்கள். சுரங்கங்களில் அடைபட்டிருக்கிற 200க்கும் அதிகமான ஹமாஸ் அமைப்பினரை சுரங்கத்திற்குள்ளேயே வைத்து கான்கிரீட் போட்டு அடைத்து விட்டது. மேலும் இந்த 2 வருஷங்களுக்குள் காசா, மேற்கு கரை, சிரியா, லெபனான், எகிப்து, ஈராக், ஈரான், கத்தார், துனிசியா போன்ற 8 நாடுகளை இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. எனவே அவர்களை கைது செய்ய போகிறோம் என்று துருக்கி கூறுகிறது. ஒரு குட்டி நாடு ஒரே காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 8 நாடுகளை தாக்கும் அளவிற்கு பலம் உள்ளதாக இருக்கிறது என்பதை பற்றி துருக்கி வெட்கப்படாமல் இப்படி கூறுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிரிகள்தான். அதில் ஈரான் முதலிடத்தில் இருக்கிறது. எல்லோருமே இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். யூதன் நமது ஆபத்தான பொது எதிரி, இஸ்ரேல் குட்டிச்சாத்தான், அமெரிக்கா பெரிய சாத்தான் என்றுதான் எப்போதுமே அங்கலாய்ப்பார்கள். நாம் உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதற்காக கர்த்தருக்கு பயந்துதான் இப்படி பேசுகிறோம். மற்றபடி அந்த மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் மிக மிக அபத்தமாக உள்ள காரியங்களாகும். இப்போதும் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து நீக்கி தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதே தங்கள் லட்சியம் என்று துருக்கி கூறுகிறது. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இஸ்ரேலை குறித்து கூறுகிறார். தேவன் இஸ்ரேலை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் உலக வரைபடத்திலிருந்தே இஸ்ரேலை நீக்கப் போகிறார்களாம். எப்படி இருக்கு பாருங்கள். காசா மக்கள் கல்லறைகளில் போய் தங்கும் நிலை ஏன், யாரால் ஏற்பட்டது? அந்த மக்களால் தான் அப்படி நிலை ஏற்பட்டது. இதற்கு இஸ்ரேல் எப்படி பொறுப்பாக முடியும்? காசாவில் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு விட்டன, அவைகளில் குடியிருக்க முடியாது. அந்த இடிபாடுகளின் மேல் கூடாரங்களை போடவும் முடியாது. எனவே மயானங்கள் இருக்கிற இடங்களில் போய் கூடாரங்களை போட்டு தங்குகிறார்கள். இன்று வரை அந்த மக்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தான் கொடுக்கிறார்கள். அங்கிருக்கிற 16க்கும் மேற்பட்ட தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக இருந்து இஸ்ரேலின் அப்பாவி மக்களை கொன்றதின் விளைவு இப்போது கல்லறைகளில் தங்கும் நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. இனி யாரால் என்ன செய்ய முடியும்? கர்த்தரோ மகாபெரிய பராக்கிரமசாலியாய் இஸ்ரேலுடன் தான் இருக்கிறார். இதில் மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? மேலும் ஹமாஸை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று சொல்லியே இஸ்ரேல் காசாவுக்குள் போனது. இப்போது காசாவுக்குள் இஸ்ரேல் இராணுவம் இருக்கிற பகுதியில் உள்ள சுரங்கத்திற்குள் 200க்கும் மேற்பட்ட அதிகமான ஹமாஸ் பயங்கரவாதிகள் சிக்கிக்கொண்டார்கள். தானாக போய் மாட்டிக்கொண்டவர்களை, அதுவும் யார் விட்டாலும் யூதன் விடுவானா? உலகத்தின், அதாவது சுரங்கத்தின் வெளியேறும் 2 பகுதிகளையும் கான்கிரீட் போட்டு இஸ்ரேல் இராணுவம் அடைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட அந்த தீவிரவாதிகளை உயிரோடு விட்டுவிடவே கூடாது. மறுபடியும் காசாவுக்குள் திருப்பி அனுப்பிவிடக்கூடாது. அப்படி விட்டுவிடுவது என்பது நமக்கு அவமானம், பைத்தியக்காரத்தனம் என்றும், ஒன்று அவர்களை கொன்று விடுவது அல்லது கைது செய்து இஸ்ரேலின் சிறைச்சாலைகளில் அடைத்து விடுவது என்று இஸ்ரேலின் தலைவர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எனவே துருக்கி இப்போது அடிக்கடி ஈரானை போல இஸ்ரேலுக்கு எதிராக அநேக காரியங்களை செய்கிறது. எல்லாமே தேவனுடைய திட்டத்தை நோக்கித்தான் செல்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய பெரிய யுத்தத்தின் போது ஈரானும் துருக்கியும் ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வரும் முக்கியமான நாடுகளாகும். அதற்காகத்தான் இப்போது துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக அதிகமாக பொல்லாத முடிவுகளை எடுத்து செயல்படுத்த தயாராகி வருகிறது. நமது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களின்படியே இப்போது உலக நாடுகளின்
சூழ்நிலைகள் மாறி வருகிறது. எனவே இயேசுவின் ரகசிய வருகையும் இனி எந்த நேரத்திலும் நடந்துவிடும். ஆகையால் நாம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.